ஹாய் சிஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி பேங்கிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜர்தோசி பேங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் திங் என்னென்னா ஜர்தோசி. ஸோ ஜர்தோசி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுனால தான் இது வந்து ஜர்தோசி பேங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பேங்கிள் எடுப்போம் அப்படின்னா இதுக்கும் நம்ம 2 கட் நார்மல் பேங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா 2 கட் நார்மல் பேங்கிள் நல்லா நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நீட் ஃபினிஷிங்காக எடுத்துக்கணும். இதுலேயும் வந்து நமக்கு வந்து பேஸ் பேங்கிள் விசிபிள் ஆகிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜர்தோசி பேங்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், இது எல்லாமே ஜர்தோசி பேங்கிள்கான மாடல்ஸ். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மாடல்ஸ். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜர்தோசி பேங்கிள் பண்ண போகிறோம். ஸோ 2 கட் நார்மல் பேங்கிளில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேராக பண்ணது. ஸோ என்ன காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 1 கட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, 1 கட்லேயும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. 1 கட்னால் கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஜர்தோசியில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். கோரா, நக்ஷி, ஷேடி. ஓகேவா? இது 3மே ஜர்தோசியோட டைப்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஷேடி. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, அது வந்து இந்த ஷேடி டைப். ஓகேவா? மீதியெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இது மட்டும் நமக்கு வந்து அழகாக கோல்டன் கலரில் கொஞ்சம் சின்ன சைஸாக ஒரு நூல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் தான். இதை நீங்கள் எப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்ஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு டைப் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம வந்து கொடி பேட்டர்ன் இருந்தால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்ட்ரைட் பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கொடி பேட்டர்னும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 பேட்டர்னும் மாறி மாறி டிசைன்ஸ். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஃப்ளவருக்கு 2 பக்கத்துலேயும் நான் வந்து ஸ்ட்ரைட் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கர்வ் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கர்வ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து வெறும் ஸ்ட்ரைட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் 2யும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் டைப், கர்வ் டைப். இதில் வந்து ஜர்தோசியோட லென்த் எவ்வளோ எடுக்கணும்? ஃபுல் லென்த்தும் நம்ம வந்து ஜர்தோசி எடுக்கக்கூடாது. ஜர்தோசியோட லென்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் டு 3 சென்டிமீட்டர் லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனிஷியலாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோ லென்த் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1 கட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜர்தோசியை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி நீங்கள் வந்து இழுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இனிஷியலாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அப்படி பண்ணோம்னா கரெக்டாக அந்த என்ன ஷேப்புக்கு எடுக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு பெண்ட் ஆகி வராது. ஸோ லைட்டாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஷேப் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூலில் பிடிச்சி இழுத்துட்டுன்னா அப்படியே நமக்கு வந்து எழுந்து வந்துடும். பாருங்கள் இப்படி இருக்கா? இப்படி நீங்கள் இப்போது ஜர்தோசியை பிடிச்சி இழுத்தியெல்லாம் ஜர்தோசி எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா?
இந்த எட்ஜிலலாம் நமக்கு வந்து இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தால் இப்படி ஷார்ப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதோட லென்த் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர், ஓகேவா, 2.5 to 3 சென்டிமீட்டர் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இதில் வந்து 2.5 சென்டிமீட்டர், ஓகேவா, 3 சென்டிமீட்டர்னா 3 சென்டிமீட்டர். எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு மெஷர் பண்ணிக்கணும், ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி 3 mm ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்து கூட நீங்கள் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதில் கொடுத்துருக்க மாதிரி பாருங்கள், சென்டரில் ஒரு ஸ்டோன், அதை சுற்றி செயின் ஸ்டோன், இந்த மாதிரி கொடுத்தும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் இன்னொரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் பாருங்கள். சென்டரில் ஒரு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அப்படி வரிசையாக அழகாக நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்படியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பேட்டர்ன் நான் வந்து போன கிளாஸில் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணது. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், நேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஃப்ளவர் இந்த பக்கம் வர்றது மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளவரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் எடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஸ்டோனையே ஃபுல்லாக சுற்றியும் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து நான் இந்த சாண்டில் கலர் பேர்ல் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன், ஓகேவா. இதை கரெக்டாக இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூவே நமக்கு எனஃப் தான், நல்லா ஸ்டிக் ஆகும், ஓகேவா. கரெக்டாக அந்த மிடில் போர்ஷன் பார்த்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணுறது கவனமாக பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக பண்ணிடக்கூடாது. அதே டைமில் நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணாலும் ஸ்டோன்ஸ் வந்து இலகி விழுந்துடும், ஓகேவா. இது வந்து நீங்கள் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் வச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் வந்து அழகாக சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். இனி இதுக்கும் சென்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்த 2 ஃப்ளவருக்கும் மிடில் போர்ஷன்லேயும் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
அப்போ தான் நமக்கு வந்து லென்த் கரெக்டாக இருக்கும். நம்ம 2.5 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் கர்வ் பேட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி கர்வாக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? எப்போவுமே இந்த மாதிரி கர்வ் பேட்டர்ன்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா க்ளூ வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து எந்த டஸ்ட்டும் அதாவது ட்ரையான க்ளூ எதுவுமே இல்லாதது மாதிரி அழகாக ட்ரா பண்ணுறதுக்கு கிடைக்கணும். ஓகேவா? இது இந்த பக்கம் பார்த்து வருதுன்னா அடுத்தது இந்த பக்கம் பார்த்து வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் பீஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதில் வந்து ஒட்டினா போதும். கர்வ் பீஸாக இருந்தால் எப்படி ஸ்டிக் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டிக் பண்ணும்போது ஒரு எண்டு மட்டும்தான் இந்த மாதிரி க்ளூவில் வந்து ஒட்டுற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம தம்பு வச்சு பிடிச்சிங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் நிற்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்போஸ் லென்த்து பத்தெல்லாம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை அப்படியே எடுத்து இந்த க்ளூக்கு மேலே அப்படியே நம்ம வந்து வச்சிட்டிங்கன்னா போதும். ப்ரெஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. க்ளூக்கு மேலே இப்படி வச்சா மட்டும் போதும். ஓகேவா? வச்சு இப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நிற்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நின்றுட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். க்ளூ அங்கே எங்கேயும் மூவ் ஆகாமது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு பீஸ் நான் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எண்ட், அடுத்தது அதை அப்படியே அந்த பெண்ட் பண்ணி அந்த க்ளூக்கு மேலே அப்படியே ஒரு ப்ரெஸ். ஓகேவா? எவ்வளோதான். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் அங்கே எங்கேயும் மூவ் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதே மாதிரி இந்த பக்கம் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணால் போதும். லென்த் மட்டும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? லென்த்து கம்மியாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ட்ரை ஆகணும். இப்போ ட்ரை ஆன பிறகு இந்த க்ளூ வந்து நமக்கு ரொம்ப விசிபிள் ஆகி தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த அளவுக்கு க்ளூ வச்சா போதும், ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். தென் இதில் என்ன ஒரு க்ளூ வைக்க வேண்டியிருக்கும், என்ன அப்படின்னா இந்த எட்ஜ் ஆகுது பார்த்திங்களா, இந்த பிளேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து க்ளூ வைக்கணும். இப்படி வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகி நிற்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா லைட்டாக கட் பண்ணிக்கணும்.
கட் பண்ணிவிட்டு இந்த எண்டு போர்ஷனில் வந்து க்ளூ வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அப்படி வச்சோம்னா தான் அந்த ஜர்தோசியோட எட்ஜு வந்து நூலில் பட்டுனா பிடிச்சி இழுக்காமல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லாட்டி அது ஈஸியாக என்னாகும், பிரிஞ்சு வந்துடும். ஒரு இழுப்பில் அப்படியே ஃபுல்லும் கையில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி வராமல் இருக்குன்னா அந்த எட்ஜு போர்ஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி க்ளூ வந்து நம்ம வைக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வந்து மஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஈஸியாக இது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் லீஃப் பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த மாடல் பாருங்கள். ஒரு லீஃப் பேட்டர்னுக்கு ஒரு ஐ ஷேப்பும் இன்னொன்று வந்து க்ரோன் ஷேப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாகவுமே நம்ம இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து அதே பேர்ல் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஐ ஷேப் ஸ்டோன் 6K ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து லீஃப் வந்து ஃப்ளவரை ஃபேஸிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் ஒரு ட்ராப், இந்த பக்கம் ஒரு ட்ராப். ஓகேவா? ஓகேவா? தென் இது வந்து இங்கே பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டிக் பென் கொடுத்துருக்கேன்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பென்னை க்ளூவில் வந்து டிப் பண்ணி ஸ்டிக் பெனில் க்ளூ இருக்கிறது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஸ்டிக் பென்னை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் பிக் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் ஸ்டிக் பென் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இல்லாட்டி இப்படி நம்ம வந்து ஹேண்ட் வச்சு கூட பண்ணலாம். க்ளூ ஸ்டிக் பண்ணுறது எப்போவுமே கவனமாக தான் ஸ்டிக் பண்ணணும். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ஒரு போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த போர்ஷன். இதுலேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளவர் இருக்குன்னா இங்கே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் க்ளூ வச்சுக்கணும் லீஃபுக்கு. இதுக்கு இங்கே பார்த்து வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, சர்தூசி, இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
இது வந்து ட்ரை ஆன பிறகு நமக்கு இந்த மாதிரி ஆகிரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து க்ளூ இருக்கிறது பாருங்கள், அந்த லைட்டாக சைடில் மட்டும்தான் தெரியும். அது வந்து மெயினாக நமக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஸோ க்ளூ வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, வெளியே ஸ்ப்ரெட் ஆகி வர்றது மாதிரி வச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஜர்தோசி பேங்கிள் ரெடி பண்ணி ட்ரை ஆன பிறகு, ஓகேவா, இது வந்து ட்ரை ஆன பிறகு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகேவா?